அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னும் அவர்களுக்கு தன்னிடமுள்ள மகத்தான பதவிகளையும் மன்னிப்பையும் அன்பையும் அருளுகிறான். ஏனெனில் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக மிக கருணையுடையவனாக இருக்கிறான். எவர்கள் தங்கள் மார்க்க கட்டளையை சரிவர நிறைவேற்ற முடியாமல் நிராகரிப்பவர்களின் நாட்டில் இருந்து கொண்டு தங்களுக்கு தாமே தீங்கிழைத்துக் கொள்கின்றனரோ அவர்களின் உயிரை வானவர்கள் கைப்பற்றும் போது அவர்களை நோக்கி மார்க்க கட்டளை நிறைவேற்றாது நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், இந்த பூமியில் நாங்கள் சிறுபான்மையினர்களாக இருந்தோம் என்று பதில் கூறுவார்கள். அதற்கு வானவர்கள், அல்லாஹுடைய பூமி விசாலமானதல்லவா, நீங்கள் இருந்த அவ்விடத்தை விட்டு வெளியேறி இருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள். இவர்கள் ஒதுங்குமிடம் நரகம்தான், அது ஒதுங்கும் இடங்களில் மிக கெட்டது. எனினும் ஆண் பெண் சிறியோர் பெரியோர் ஆகியோர்களின் உண்மையில் பலவீனமானவர்கள் ஒரு பரிகாரமும் தேடிக்கொள்ள சக்தியற்று அதை விட்டு வெளியேற வழி காணாதிருந்தால் அவர்களை அல்லாஹ் மன்னித்துவிடக்கூடும். ஏனென்றால் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக பிழை பொறுப்பவனாக இருக்கிறான். இத்தகைய நிலைமையில் அல்லாஹுடைய பாதையில் தான் இருந்த இடத்தை விட்டு எவர் வெளியேறி விடுகிறாரோ அவர் பூமியில் வசதியான பல இடங்களையும் சௌகரியத்தையும் அடைவார். எவரேனும் தன் இல்லத்தை விட்டு வெளியேறி அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் ஹிஜ்ரத் செய்யும் வழியில் இறந்துவிட்டால் அவருடைய வெகுமதி நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது கடமையாகி விடுகிறது. ஏனென்றால் அல்லாஹ் மிக மன்னிப்பவனாக மிக கருணையுடையவனாக இருக்கிறான். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பூமியில் பயணம் செய்தால் நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நிராகரிப்பவர்கள் உங்களை துன்புறுத்துவார்கள் என நீங்கள் பயந்தால் நீங்கள் தொழுகையை கஸ்ரு செய்வது சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. ஏனெனில் நிராகரிப்பவர்கள் உங்களுக்கு பகிரங்கமான எதிரிகளாகவே இருக்கின்றனர்.